வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே 450 கிராம் ரோகு ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ மீன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் போல் இருக்குது. இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மீனை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நாம் நார்மலாக மீனை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஒவ்வொரு சைடும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இது நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் இங்கே 2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் புளி கம்மியாக சேர்த்துப்பீங்கன்னா கம்மி அளவில் எடுத்துக்கோங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து திக்காக வந்திருக்கு. லைட்டாக இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.